இந்த வீடியோ வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ இதை எடுத்துக்க வேணாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ரூபாய்க்கு கம்மியான விலையில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் ஹைடெக் பைப்ஸ். இவங்க ஒரு ஸ்டீல் பைப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. மார்க்கெட் கேப் 1313 கோடி இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் கம்பெனி தான் ஹைடெக் பைப்ஸ். இவங்களோட ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கும்போது ERW டியூப்ஸ், சோலார் டார்க் டியூப்ஸ், ஷீட்ஸ், ஹாலோ செக்ஷன்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ், ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ், டிஃபென்ஸ் செக்டருக்குலாம் இவங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைடெக் பைப்ஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 1341 கோடியாக இருந்த சேல்ஸ் 2025 3068 கோடியாக டபுள் ஆகிருக்கு. கடைசி 5 வருஷத்தில் காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் மட்டும் 20% இருக்குது. ப்ராஃபிட்னு பார்க்கும்போது அதுவும் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 23 கோடியாக இருந்த ப்ராஃபிட் 2025 73 கோடியாக ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் டைம்ஸ் மேலே போயிருக்கு. கடைசி 5 வருஷத்தில் காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் மட்டும் 29% இருக்குது. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணும்போது ரிசர்வ்ஸ் 1237 கோடியாகவும், அசட்ஸ் 392 கோடியும், பாரோயிங்ஸ் 192 கோடியும் இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் அசட்ஸ் பாரோயிங்ஸை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலி இந்த கம்பெனி ஸ்டேபிளாக இருக்குங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹைடெக் பைப்ஸோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்க்கும்போது ஸ்டாக் பிஇயான 19.4, இண்டஸ்ட்ரி பிஇயான 19.4 விடவும், மீடியன் பிஇயான 20.6 விடவும் கம்மியாக தான் இருக்குது. ROE 7.95% இருக்குது. ROCE 11.6% இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.21% இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னு பார்த்தா கூட 43% வச்சுருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவில் தான் இருக்குது. ஃபண்டமெண்டலி சீப்பாக ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். ஹைடெக் பைப்ஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான 210 ரூபாயிலிருந்து 70% கிட்ட ஃபால் ஆகி அரௌண்ட் 70 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட் ஜோன் தான். ஹைடெக் பைப்ஸ் கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இவங்களோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தும் சூப்பராக இருக்குது. ஃபண்டமெண்டலி சீப்பாகவும் இருக்குது, டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட்லேயும் இருக்கிறதுனால நீங்களும் இந்த ஸ்டாக்கை செக் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி காமதேனு லிமிடெட். காமதேனு லிமிடெட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ், TMT பார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. 609 கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் காமதேனு லிமிடெட். இவங்களோட ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டீல் ரீபார்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ், கலர் கோட்டட் ஷீட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீட்டைல் செக்மெண்ட்டில் லார்ஜஸ்ட் செல்லிங் பிராண்ட் காமதேனு TMT பார்ஸ் தான். காமதேனு லிமிடெடோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 625 கோடியாக இருந்த சேல்ஸ் 2025 747 கோடியாக உயர்ந்திருக்கு. காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் மட்டும் கடைசி 5 வருஷத்தில் 10% இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட்னு பார்க்கும்போது அதுவும் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 15 கோடியாக இருந்த ப்ராஃபிட் 2025 61 கோடியாக உயர்ந்திருக்கு. காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் மட்டும் கடைசி 5 வருஷத்தில் 19% இருக்குது. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணும்போது ரிசர்வ்ஸ் 289 கோடியாகவும், அசட்ஸ் 42 கோடியாகவும் இருக்குது. பாரோயிங்ஸ் 1 கோடி தான். ரிசர்வ்ஸ் அண்ட் அசட்ஸ் பாரோயிங்ஸை விட ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். காமதேனோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்க்கும்போது PE 8.6 இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 19.4 விடவும், மீடியன் PEயான 12 விடவும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ROE 22%லையும், ROCE 29%லையும் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0 தான். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 49% வச்சுருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவில் தான் இருக்குது. இந்த மெட்ரிக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி சீப்பாக இருக்க மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. காமதேனோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான 68 ரூபாயிலிருந்து 70% கிட்ட ஃபால் ஆகி டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட் ஜோனில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காமதேனு லிமிடெட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். ஸ்ட்ராங்கான சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. எக்ஸப்ஷனல் ROE அண்ட் ROCE இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டலி சீப்பாகவும் இருக்குது, டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட்லேயும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை செக் பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி சோம் டிஸ்டிலரிஸ் அண்ட் ப்ரீவரிஸ் லிமிடெட். சோம் டிஸ்டிலரிஸ் 1850 கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் ஆல்கஹால் கம்பெனி. இவங்களோட ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கும்போது பீர் செக்மெண்ட்டில் ஹண்டர், பிளாக் ஃபோர்ட், பவர் கூல், உட்பெக்கர், லெஜண்ட் மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பெங்களூரில் இருக்கவங்களுக்கு இந்த பிராண்ட்ஸ்லாம் தெரியும். தமிழ்நாட்டில் இந்த பிராண்ட்ஸ்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. சோம் டிஸ்டிலரிஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 288 கோடி இருந்த சேல்ஸ் 2025 1443 கோடியாக உயர்ந்திருக்கு. காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் மட்டும் கடைசி 5 வருஷத்தில் 26% இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 38 கோடி லாஸ் புக் பண்ணியிருந்தாலும் 2025 104 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கடைசி 5 வருஷத்தில் காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் மட்டும் 48% கிட்ட இருக்குது. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணும்போது ரிசர்வ்ஸ் 706 கோடியாகவும், அசட்ஸ் 622 கோடியாகவும் இருக்குது. பாரோயிங்ஸ் 171 கோடியாக இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் அசட்ஸ் பாரோயிங்ஸை விட ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால ஃபினான்ஷியலி ஸ்டேபிளான கம்பெனின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோம் டிஸ்டிலரிஸோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்க்கும்போது ஸ்டாக் PEயான 17.9, இண்டஸ்ட்ரி PEயான 31.5 விடவும், மீடியன் PEயான
24.5 விடவும் கம்மியாக தான் இருக்குது. ROE 16.2%லையும் ROCE 18%லையும் இருக்குது. டெப் டு ஈக்விட்டி 0.24%ல் இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 40% வச்சுருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவில் தான் இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி சீப்பாக இருக்க மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. சோம் டிஸ்டிலரிஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான $170 50% கிட்ட ஃபால் ஆகி டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட்டில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சோம் டிஸ்டிலரிஸ் ஃபண்டமெண்டலி ஒரு குட் கம்பெனி, ஸ்ட்ராங் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் இருக்க கம்பெனி, ROE ROCE எக்ஸப்ஷனலாக வச்சுருக்காங்க. ஃபண்டமெண்டலி சீப்பாக இருக்குது, டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட்லேயும் இருக்குது. இந்த ஸ்டாக்கையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற கம்பெனி அரிஹன் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் லிமிடெட். 840 கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் கம்பெனி தான் இந்த அரிஹன் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் லிமிடெட். ஸ்டாக் அண்ட் கமாடிட்டிஸ் புரோக்கிங், PMSன்னு சொல்லக்கூடிய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸ் புரோக்கிங் மாதிரியான பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 116 கோடி சேல்ஸ் இருந்தது. 2025 247 கோடியாக டபுள் ஆகியிருக்கு. காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் மட்டும் கடைசி 5 வருஷத்தில் 22% இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட்ஸ்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 35 கோடியாக இருந்த ப்ராஃபிட் 2025 59 கோடியாக உயர்ந்திருக்கு. இவங்களோட லாஸ்ட் 5 இயர் காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் மட்டும் 26%ல் இருக்குது. அரிஹன் கேபிட்டல் மார்க்கெட்டோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணும்போது ரிசர்வ்ஸ் 374 கோடியாகவும் அசட்ஸ் 29 கோடியாகவும் இருக்குது. பாரோயிங்ஸ் 96 கோடி இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் அசட்ஸ் பாரோயிங்ஸை விட ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலி ஸ்டேபிளான கம்பெனி தான் அரிஹன் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். இவங்களோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்க்கும்போது ஸ்டாக் பிஇயான 19.4, இண்டஸ்ட்ரி பிஇயான 19.3 விடவும், மீடியன் பிஇயான 10 விடவும் அதிகமாக தான் இருக்குது. ROE 15.9%லையும் ROCE 21.3%லையும் இருக்குது. டெப் டு ஈக்விட்டி 0.51%ல் இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் 67.7%ல் இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவில் தான் இருக்குது. இந்த மெட்ரிக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. இவங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான $125 35% ஃபால் ஆகி இருந்தாலும் டெக்னிக்கலி இன்னும் ப்ரீமியம் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அரிஹன் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். ஸ்ட்ராங் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் வச்சுருக்காங்க. ஃபண்டமெண்டலி எக்ஸ்பென்சிவாகவும் டெக்னிக்கலி ப்ரீமியம்லேயும் இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் சீப்பாகவும் டிஸ்கவுண்ட்லேயும் வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கம்பெனி AVT நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். 1000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் FMCG கம்பெனி தான் இந்த AVT நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். இவங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்னு பார்க்கும்போது டீ எக்ஸ்ட்ராக்ட்ஸ், மேரிகோல்டு எக்ஸ்ட்ராக்ட்ஸ், ஸ்பைஸ் ஓலியோ ரெசின்ஸ், அனிமல் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் மாடரேட்டாக தான் இருக்குது. 2021 455 கோடி இருந்த சேல்ஸ் 2025 556 கோடியாக உயர்ந்திருந்தாலும் காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் கடைசி 5 வருஷத்தில் 7% தான் இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆகிருக்கு. 2021 45 கோடியாக இருந்த ப்ராஃபிட் 2025 48 கோடியாக தான் இருக்குது. காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்தும் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 5 வருஷத்தில் 7% தான் இருக்குது. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணும்போது ரிசர்வ்ஸ் 508 கோடியாகவும் அசட்ஸ் 63 கோடியாகவும் இருக்குது. பாரோயிங்ஸ் 100 கோடி இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் அசட்ஸ் பாரோயிங்ஸை விட அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக தான் இருக்குது. AVT நேச்சுரல் ப்ராடக்ட்ஸோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்க்கும்போது ஸ்டாக் பிஇயான 16.6, இண்டஸ்ட்ரி பிஇயான 20.3 விடவும், மீடியன் பிஇயான 20.5 விடவும் கம்மியாக தான் இருக்குது. ROE 9.89%ல் இருக்குது. ROCE 12.8%ல் இருக்குது. டெப் டு ஈக்விட்டி 0.19ல் இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 75% இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவில் தான் இருக்குது. இந்த மெட்ரிக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் சீப்பாக இருக்க மாதிரி தான் தெரியுது. AVT நேச்சுரல் ப்ராடக்ட்ஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான $130 50% கிட்ட ஃபால் ஆகி டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட்டில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன தான் ஃபண்டமெண்டலி சீப்பாக இருந்தாலும் டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட்டில் இருந்தாலும் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் மாடரேட்டாக இருக்கிறதுனால இந்த கம்பெனி ஒரு ரிஸ்கி பெட்டாக தான் இருக்கும். ஸோ அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட். 28,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் கம்பெனி தான் மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட். இவங்க வயரிங் பிஸ்னஸில் இந்தியாவோட மார்க்கெட் லீடராக ஆல்மோஸ்ட் 40% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. சுமிட்டோமோ வயரிங் சிஸ்டம்க்கும் மதர்சன் குரூப்புக்கும் இருக்க ஜாயிண்ட் வெஞ்சர்னால உருவான கம்பெனி தான் இந்த மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட். இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 3,938 கோடியாக இருந்த சேல்ஸ் 2025 9,319 கோடியாக டபுள் ஆகியிருக்கு. கடைசி 5 வருஷத்தில் காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் மட்டும் 25% கிட்ட இருக்குது. ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 396 கோடியாக இருந்த ப்ராஃபிட் 2025 606 கோடியாக உயர்ந்திருக்கு.
காம்பவுண்டட் ப்ராஃபிட் growth கடைசி 5 வருஷத்தில் 13% இருக்குது. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணும்போது ரிசர்வ்ஸ் 1256 கோடியாகவும் அசட்ஸ் 691 கோடியாகவும் பாரோயிங்ஸ் 269 கோடியாகவும் இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் அசட்ஸ் பாரோயிங்ஸோட ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்க கம்பெனி மாதிரி தான் நமக்கு தெரியுது. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்க்கும்போது பிஇ 46 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 28 விடவும் மீடியன் பிஇ 50 விடவும் மாடரேட்டாக தான் இருக்குது. ROE 35.9%லேயும் ROCE 42.5%லேயும் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.14 இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 61.7%ல் இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஆல்மோஸ்ட் பாசிட்டிவில் தான் இருக்குது. இந்த மெட்ரிக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. இவங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் சைட் பார்த்தோம்னா அதோட ஆல் டைம் ஹையான ₹54 20% கிட்ட ஃபால் ஆகி டெக்னிக்கலி இன்னும் ப்ரீமியம் ஜோனில் தான் இருக்குது. இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். ஸ்ட்ராங் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் growth இருக்கக்கூடிய கம்பெனி தான். எக்ஸப்ஷனல் ROE ROCE இருக்கக்கூடிய கம்பெனி தான். ஆனால் ஃபண்டமெண்டலி எக்ஸ்பென்சிவாகவும் டெக்னிக்கலி ப்ரீமியமாகவும் இருக்கிறதுனால இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. சீப்பாக வரும்போது பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கம்பெனி கெல்டான் டெக் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். இது ஒரு ஐடி கம்பெனி. 819 கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் கம்பெனி தான் கெல்டான் டெக் சொல்யூஷன்ஸ். இவங்க ஐடி சர்வீசஸை வேர்ல்டு வைடாக அமெரிக்கா யூரோப் மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்னு பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 776 கோடி இருந்த சேல்ஸ் 2025 1098 கோடியாக உயர்ந்திருக்கு. காம்பவுண்டட் சேல்ஸ் growth மட்டும் கடைசி 5 வருஷத்தில் 7%-ஆக இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் மாடரேட்டாக தான் இருக்குது. 2021 71 கோடியாக இருந்த ப்ராஃபிட் 2025 80 கோடியாக தான் இருக்குது. காம்பவுண்டட் ப்ராஃபிட் growth கடைசி 5 வருஷத்தில் 2% தான் உயர்ந்திருக்கு. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணி பார்க்கும்போது ரிசர்வ்ஸ் 664 கோடியும் அசட்ஸ் 64 கோடியும் பாரோயிங்ஸ் 130 கோடியும் இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் அசட்ஸ் பாரோயிங்ஸ் விட அதிகமாக தான் இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்க்கும்போது ஸ்டாக் பிஇ 9.4, இண்டஸ்ட்ரி பிஇ 26.1 விடவும் மீடியன் பிஇ 9.8 விடவும் கம்மியாக தான் இருக்குது. ROE 16.3%லேயும் ROCE 17.1%லேயும் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.18ல் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 37% கிட்ட இருக்குது. இந்த மெட்ரிக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் சீப்பாக தான் இருக்க மாதிரி நமக்கு தெரிய வருது. இவங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான ₹36 60% கிட்ட ஃபால் ஆகி டெக்னிக்கலி இப்போ டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கெல்டான் டெக் சொல்யூஷனை கன்சிடர் பண்ணுறது எனக்கு என்னமோ ரிஸ்க்காக தான் தோணுது. இவங்களோட சேல்ஸும் ப்ராஃபிட்டும் அந்தளவுக்கு பெருசாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அதனால் இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணுறதே எனக்கு ரிஸ்க் மாதிரி தெரியுது. இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற கம்பெனி டிக்விஜய் சிமெண்ட். 1087 கோடி மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் சிமெண்ட் கம்பெனி தான் இந்த டிக்விஜய் சிமெண்ட் கம்பெனி. 1944 சிமெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 503 கோடி இருந்த சேல்ஸ் 2025 725 கோடியாக உயர்ந்திருக்கு. காம்பவுண்டட் சேல்ஸ் growth கடைசி 5 வருஷத்தில் 9%-ஆக இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் மாடரேட்டாக தான் இருக்குது. 2021 54 கோடி இருந்த ப்ராஃபிட் 2025 25 கோடியாக கம்மியாகியிருக்கு. காம்பவுண்டட் ப்ராஃபிட் growthம் நெகட்டிவில் தான் இருக்குது. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணும்போது ரிசர்வ்ஸ் 216 கோடியாகவும் அசட்ஸ் 163 கோடியாகவும் பாரோயிங்ஸ் 111 கோடியாகவும் இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் அசட்ஸ் பாரோயிங்ஸை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த கம்பெனிக்கு கடன் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இவங்களோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்க்கும்போது ஸ்டாக் பிஇ 29, இண்டஸ்ட்ரி பிஇ 30 விட கம்மியாகவும் மீடியன் பிஇ 20.4 விட அதிகமாகவும் இருக்குது. ROE 6.77%ல் இருக்குது. ROCE 8.73%ல் இருக்குது. இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்க்கும்போது 0.39ல் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 45% கிட்ட இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக தான் இருக்குது. டிக்விஜய் சிமெண்ட்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான ₹125 45% கிட்ட ஃபால் ஆகி டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. என்ன தான் டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட்டில் இருந்தாலும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருந்தாலும் ஃபண்டமெண்டலி எக்ஸ்பென்சிவாக இருக்குது. வீக்கான சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் growth போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ROE ROCEயும் எக்ஸப்ஷனலாலாம் ஒன்றும் இல்லை, சுமாராக தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண 8 ஸ்டாக்கில் பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவ் ஸ்டாக்ஸும் இருக்குது. பாசிட்டிவ் ஸ்டாக்ஸை செக் பண்ணி பாருங்கள், நெகட்டிவ் ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்படி 8-10 ஸ்டாக்கு எடுத்து அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு 1-2 ஸ்டாக் நமக்கு கிடைக்கும். ஸோ அனலைஸ் பேட்டர்ன் பார்த்து ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. அப்போ தான் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் உங்களாலேயும் ஸ்டாக் பிக் பண்ண முடியும். இந்த 8 ஸ்டாக்கை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நன்றி மக்களே. இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பங்குச்சந்தை பட்டதாரி.